பிள்ளைகளை திருமணம் என்று திருவருட்சம் நினைக்கிறார். பிள்ளைகளுக்கு நன்றாடும் கடவுள் தெய்வீக திருப்பலின் வழியாக இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து வாழ்வு இறுதி வரை ஒருவரை ஒருவர் கரம் பிடித்து வாழ்வதற்கான வேண்டி செபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியை மறைமுறைகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய பலவீனங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நம் மீதிருக்கும் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக. திருமண உடன்படிக்கையால் இணைக்க பெறவிருக்கும் உம்மடியார்கள் ஸ்டீபன் ராஜ், ஐரன் வில்லியம் இவர்கள் அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 4-9 முடிய. தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார்: எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
புலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12-17 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசையே பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அளவும் அமைதியும் உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக இவ்வமைத்துகின்றேன். நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களில் நிறைவாக குடிக்கொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியால் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுடன் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளிலே அன்பு பிள்ளைகள் ஸ்டெஃபான் ராஜ், ஐரின் பிரியா இருவரும் கணவன் மனைவியாக இணைகிற தர்மையான வேலையிலே ஒரு சில விஷயங்களை அவரோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவர்களுக்கு வகுப்பு எடுக்கும் பொழுது, வகுப்பு எங்கள் சென்னையில் அட்டன் பண்ணிங்களா, பலவரம் தான் வகுப்பு எடுக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். மீண்டுமாக ஒரு சில விஷயங்களை மீண்டுமாக நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். விவிடத்தில் பார்க்கிறோம், கடவுள் ஆதாமை படைத்த பிறகு ஏவாளை படைக்கிறார். ஏவாளை படைத்த பிறகு கடவுள் உணர்கிறார், தகுந்த துணையை கடவுள் உருவாக்கியதாக அவர் நினைத்துக் கொள்கிறார். இந்த தகுந்த துணை இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோப்ரியேட் பார்ட்னர் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு திருமணத்திலும் பெற்றோர்கள் எல்லாம் இணைந்து, எல்லோரும் இணைந்து தகுந்த துணையாக இருக்க முடியும் என்பதை குறித்துத்தான் முன்குறித்து வைக்கும். அப்படித்தான் இன்றைக்கு ஸ்டெஃபான் ராஜ், பிரியா இருவருமே யோசித்து கடவுள் முன்னிலையில தகுந்த துணையாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும், அல்லது தகுந்த துணையாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். திருமண வாழ்வு, இரண்டு நபர்கள் இணைந்து வாழ்வது என்பது ஒரு கலை. கிட்ட சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் அ ஆர்ட். பீயிங் எஸ் எ கப்புள் இஸ் அன் ஆர்ட். அது ஒரு கலை, அதை கற்றுக்கணும். எல்லாம் தெரிந்தது என்று என்றைக்கு நாம் நினைத்து விடுகிறோமோ அன்றைக்கு நாம் எதையும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இருவரும் இணைந்து வாழ்வது என்பது ஒரு கலை. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன நினைக்க வேண்டும், ஸ்டெஃபானுக்கு நம்முடைய சகோதரி பிரியா தான் அப்ரோப்ரியேட் பார்ட்னர், அல்லது பிரியாவுக்கு ஸ்டெஃபான் தான் அப்ரோப்ரியேட், ஒரு தகுந்த துணை என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு தான் வாழ்க்கை என்பது தூங்குவதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கடவுள் எப்படி ஆதாமையும் ஏவாளையும் குறித்து வைத்து தகுந்த துணையை உருவாக்கும் என்று சொன்னதைப் போல இன்றைக்கு ஸ்டெஃபான் ராஜுக்கு பிரியா தகுந்த துணை என்பதை நீங்கள் உணர வேண்டும். கத்தோலிக்க திருமணங்களில் இருவர்கள் திருமணம் செய்து கொள்வதல்ல. நாம் பார்க்கும் இன்றைக்கு ஸ்டெஃபான் ராஜும் பிரியாவும் இருக்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்க திருமணங்களிலே மூவர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். கடவுள் உடன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவன் தான் இந்த நாளை முன்குறித்து வைத்து ஸ்டெஃபான் ராஜுக்கு பிரியா தான் மனைவியாக வர வேண்டும் என்பதும், பிரியாவிற்கு ஸ்டெஃபான் ராஜ் தான் கணவராக வர வேண்டும். இந்த இறைவனுடைய திட்டம். இறைவனுடைய திட்டத்தோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். இறைவனுடைய நாம் எடுக்கிற எல்லா திட்டங்களும் இறைவனுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால் நாம் இறைவனுக்கு ஏற்புடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். நீங்கள் கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுப்பீர்கள், அவர் இயேசு என்று பெயரிடுவார் என்று கபிரியேல் சொல்கிற பொழுது அவருடைய திட்டம் மரியாளுக்கு புரியவில்லை. இன்றைக்கு ஸ்டெஃபான் ராஜ் பிரியா திருமண வாழ்வு எப்படி இருக்க போகிறது? அவருடைய ரொம்ப அழகாக சொல்லுவார். எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் 22வது அதிகாரத்தில், திருமணம் என்பது ஒரு மறைபொருள், இட்ஸ் எ மிஸ்ட்ரி. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள நாம் முற்பட்டுமே என்றால் அதற்கு வாய்ப்பில்லை. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு கூட நம்மளுடைய அப்பா அம்மாவை கல்யாணம் ஆனவங்களை கேட்டீங்கன்னா, 40 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தவங்களை கேட்டீங்க அப்படின்னா, இன்னும் கூட அந்த மனுஷனை என்னால் புரிஞ்சிக்க முடியல ஃபாதர் அப்படின்னு சொல்கிற அம்மாங்க இருப்பாங்க. இன்னைக்கு கூட என் மனைவி என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிற கணவர்கள் இருப்பீர்கள். கண்டிப்பாக இட்ஸ் எ மிஸ்ட்ரி. எனவே தான் நான் ஒரு நாளும் புரிந்து கொள்வதற்கான முயற்சி மேற்கொள்கிறோம், அவ்வளோதான். இப்போது என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரு 6 months ஆயிடுச்சா, 3 months. ஸ்டெஃபான் என்ன புரிஞ்சுக்கின பிரியா பற்றி தெரில, ஒன்றும் தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. 40 வருஷம் பொறுத்து கேட்டால் கூட புரிஞ்சுக்க முடியல ஃபாதர் சார். பட் இட்ஸ் எ ப்ராசஸ். we are beginning to understand. ஸோ இன்றைக்கி தான் ஒரு வேலை இதுவரை இல்லை, கூட இன்றையிலிருந்து புரிந்து கொள்வதற்கான முயற்சி. புரிஞ்சிக்க முடியுமா தெரியல, 10 வருஷத்தில் புரிஞ்சிக்கலாமா தெரியல, 50 வருஷம் ஆகுமா தெரியல, 60 வருஷம் ஆகுமா தெரியல. பட் இட்ஸ் எ மிஸ்ட்ரி.
இதை புரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்? இறைவனுடைய துணையை நாம் நாட வேண்டும். எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அன்னை மரியாளுக்கும் கபிரியேல் தூதர் சொன்னதெல்லாம் புரியல. நீங்கள் கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுப்பீர்கள், மாதாவுக்கு புரியல. இதோ ஆண்டவருடைய அடிமை சொன்ன விதத்திலிருந்து ஆண்டவருடைய பாதத்திலே இருந்தாங்க. ஸோ இன்றையிலிருந்து கடவுள் உங்கள் வாழ்வினுடைய மையமாக இருக்கும். அதான் நான் சொல்றேன், எப்பவுமே எதுவும் தானாக நடக்கவில்லை. நத்திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். தானா நடக்கல. தானா ஸ்டெஃபன் ராஜுக்கு பெரிய மனைவி வரணுன்றது நாட் தட் ஜஸ்ட் லைக் இட் ஹேப்பன்ஸ். எதுவுமே நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய கணவர், மனைவி, உங்களுடைய அன்பு குழந்தைகள் வேற வழி இல்லாம தானா நடக்குது அப்படி இல்லை. நத்திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். வேற வழி இல்லாம நடக்குது. நான் சாமியார் கூட சும்மா நடந்துச்சு அப்படி இல்லை. கடவுள் முன்குறித்து வைக்கிறார். God chooses us. இன்றைக்கு ஸ்டெஃபான், பிரியா இருவரும் கணவன் மனைவியாக இணைவே வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். எனவே தான் சொல்றோம், இறைவன் நினைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும். இதான் பிரச்சனையா? போராட்டமா, சோதனைகளா, குழப்பங்களா? எங்க போகணும்? கடவுள் கிட்ட போகணும். பிரச்சனையே இல்லாமல் வாழ முடியுமா? வாய்ப்பு இல்லை. புரிந்து கொள்ளாத நிலைகள் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை. வரும். நாம் உணர்வுகளோடு நகர்கிறோம். காலையில நல்ல ஸ்டெஃபான் காலையில பிரியாவை ஆஃபீஸ் கிளம்பும்போது ஓகே போயிட்டு வர சொல்லி கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு சாயங்காலம் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக ஆள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. We are moving with the feelings. காலையில சிரிச்சுட்டு போனாரு, எப்படியாவும் கோபமாகிறாரு. இதான் மனநிலை. அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்வதற்கான முயற்சியை நாம் கொள்ள வேண்டும். எனவே முதலாவதாக அடிப்படையில் ஸ்டெஃபான் பிரியா என்ன நினைச்சுக்கணும்? கடவுள் உங்களை இன்றைக்கு கணவன் மனைவியாக தேர்ந்து கொள்கிறார். அதுதான் நீங்கள் ஆழமாக நம்பணும். அப்பா அம்மா, பேரண்ட்ஸ், பெரியவர்கள்லாம் ஒரு கருவியாக இருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு பெண் தேடுவதற்கு, பிள்ளை தேடுவதற்கான முயற்சியில் பங்கெடுத்தோம். ஆனால் கடவுள் உங்களை முன்குறித்து வைக்கிறார். இது ஒரு இறைவன் முன்னிலையில் நீங்கள் இன்றைக்கு கொடுக்க போகிற இந்த பிரமாண வாக்குறுதி இறைவனுக்கு ஏற்புடையதாக அமைய வேண்டும் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளணும். இரண்டாவதாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, இனி ஒளிவு மறைவற்ற ஒரு வாழ்வு இன்றையிலிருந்து உங்கள் இருவருக்கும் இருக்கு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு என் மனைவிக்கு என் வாழ்வில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. பிரியா வாழ்வில் எது நடந்தாலும் அது ஸ்டெஃபன் ராஜுக்கும், ஸ்டெஃபன் ராஜுக்கு எது நடந்தாலும் பிரியாவுக்கும் தெரிந்திருக்கும். ஒளிவு மறைவற்ற வாழ்வு நம்பகத்தன்மை உருவாக்கும். இட் மேக்ஸ் எ கான்ஃபிடென்ட். ஒரு ஃபெய்த்தை பில்ட் பண்ணும். என் கணவர் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டார், என் மனைவி என்னிடமிருந்து எதையும் மறைக்க மாட்டாங்க என்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தன்மை உருவாக வேண்டும் என்றால் ஒளிவு மறைவற்ற வாழ்வு இன்றையிலிருந்து துவங்க வேண்டும். நான் தான் வகுப்பெடும்போது சொல்றேன், திருமணத்துக்கு அப்புறம் திஸ் இஸ் மை பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவும் சொல்ல முடியாது. ஸ்டெஃபான் சில சொல்லிய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப வருஷங்கள் ஆகும். இனி நீங்கள் இருவர் அல்ல என்கிற வார்த்தையின் அடிப்படை என்ன நீங்கள் கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையிலே ஒளிவு மறைவற்ற வாழ்வு இருக்கு. மூன்றாவது ரொம்ப அழகா இன்றைக்கு வாசகங்கள், நற்செய்தி வாசகமும் சரி, இரண்டாவது வாசகமும் சரி, அன்பு மட்டும் தங்கச்சி பிரியா கவுண்ட்லாம் போட்டு செம்ம அழகா இருக்கிறாங்க. பட் தட் டசன்ட் கம் ஃபார் லாங் லைஃப். இன்னைக்கு ரொம்ப எதிர்காலமாக எசென்ஷியல் பிளேஸ் இன் த லைஃப். சில விஷயங்கள் எசென்ஷியல் ஆப்ஜெக்ட் சில சொல்லுவோம். இது இருந்தால் தான் இது நடக்கும். மெட்டீரியல் திங்ஸ் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாட் லைக் தட். ஐ டோல்ட் யூ. அன்பு மட்டுமே போதும். ரொம்ப அழகா பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்தில் 13வது இது ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னைக்கு 2வது வாசகத்தில் படித்தோம். கொலோசியருக்கு எழுதிய கடிதத்தில் நினைக்கிறேன். ஸ்டெஃபன் ராஜ் டைம் வில் ஹீல் த ப்ராப்ளம். ஸோ கிவ் ஸ்பேஸ். பொறுமை இன்னைக்கு யாருக்குமே இல்லை. சீக்கிரம் முடிச்சிடணும், எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடணும், டைமே இல்லை. வாழ்த்துக்கு கோயிலுக்கே வராது பாதி பேர், நேரம் மண்டபம் தான், சில பேர் ஃபோனில் தான். இன்னைக்கு டைம் இல்லை. வி ஹவ் நோ டைம், நோ பேஷியன்ஸ். பொறுமை இல்லை. வாழ்க்கையில் பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அன்பை நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் தேவை. பணம் தேவை, வசதிகள் தேவை, அழகு நிறைந்த இந்த இடங்கள் தேவை. ஆனால் இதையெல்லாம் கடந்து அன்பு மட்டும்தான் ஒருவரை ரொம்ப நாள் வாழ வைக்கும். அன்புக்கு மட்டும்தான் வயசு இல்லை. இன்றைக்கு இருக்கிற இந்த வாழ்வு வெளி மெட்டீரியல் லைஃப் மே டிஸ்அப்பியர். இதெல்லாம் மாறி போகும். மாறாமல் இருப்பது என்ன? நீங்கள் இன்றைக்கு கொடுக்கிற அந்த பிரமாண வாக்குறுதி, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம், நான் கிளாஸுக்கு போய் சொல்லுவேன், அந்த வாழ்நாள் எல்லாம் கொஞ்சம் தூரம் இழுக்கணும். என் வாழ்நாள் எல்லாம் சொல்லுவேன். என் வாழ்நாள் எல்லாம் லைஃப் லாங் ப்ராசஸ், ஜேர்னி இன் த ஃப்ளைட். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
மேரேஜ் இஸ் ஜேர்னி இன் த ஃப்ளைட். ஒரு ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்டினியில் தான் போய் இறங்கும். ஃப்ளைட் பாதியில் நான் இறங்குறேன்னு சொன்னால் இட்ஸ் டேஞ்சரஸ் ஃபார் அஸ். ஸோ டெஸ்டினி தான் வந்து ரொம்ப முக்கியம். திருமணத்தினுடைய டெஸ்டினி என்ன? 2 பேரும் நீண்ட வாழ்வு வரை நீடித்து வாழ வேண்டும் என்கிற மிகப்பெரிய அழைப்பை கடவுள் இன்றைக்கு கொடுக்கிறார். இந்த 3 விஷயங்களை உங்கள் வாழ்வாக்கிக் கொள்ளுங்கள். 1, இன்றைக்கு கடவுள் உங்களை கணவன் மனைவியாக நிற்கிறார். ஸ்டெஃபான் ராஜ்க்கு பிரியாதான் மனைவியாக வர வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். 2வது, ஒளிவு மறைவற்ற வாழ்வு உங்களை நீண்ட நாள் நம்பகத்தன்மையோடு வாழ வைக்கும். 3வது, அன்பை மட்டும் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். மற்ற எல்லா விஷயங்களும் மாறிப்போகும். அன்பு மாறாமல் இருக்கிற பொழுது வாழ்க்கை மாறாமல் நீண்ட ஆண்டுகள் ஆபிரகாம் சாராளை போல, பைபிளில் நிறைய இருக்கு, அவங்களாம் ரொம்ப நாள் வாழ்ந்தாலும் சூசியப்பர் அன்னை மரியாதை போல நீங்களும் வாழ வேண்டும் என்று இங்கே இருக்கிற அருட்தந்தை சார்பாகவும் இங்கே இருக்கிற இறை மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். அன்புமிக்க ஸ்டெஃபான் ராஜ் பிரியா, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையில் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்துள்ளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே உங்களை புனித ஞானஸ்தானத்தால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதன வழியாக உங்களுக்கு அருளமிருந்து நீங்கள் ஒருவருக்குள் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் திருமணத்தின் இடையே கடமைகளை ஏற்று நிறைவேற்றும் உங்களுக்கு ஆற்றல் வைக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். ஸ்டெஃபான் ராஜ் பிரியா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் அன்பு மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஸ்டெஃபான் என்னும் நான், பிரியா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். பிரியா என்னும் நான், ஸ்டெஃபான் ராஜ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலை நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி நம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். மாங்கல்யத்தை ஆசீர்வதித்த அன்பாண்டவரே, மடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பிரியா, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்க அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அணிந்து கொள்கிறேன்.
கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார், பொதுநிலையினர் அனைவரையும் உம் அருட்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் தேவையை நிறைவேற்றி அவர்களுக்கு நல்ல ஆன்ம சரீர நலத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, திருவருட்சாதனங்களுள் ஒன்றான திருமணம் என்ற அருட்சாதனத்தை இன்று பெற்றுள்ள மணமகன் ஸ்டெஃபான், மணமகள் ஐரின் ஆகிய இருவரையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் இருவரும் அவர்களின் வாழ்வில் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் அவர்கள் உடனிருந்து உம் நீதியின் பாதையிலே கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்று திருவிவிலியத்தில் எழுதியுள்ளது போல மணமக்கள் ஆகிய இவர்கள் இருவரும் அன்பு, நம்பிக்கை, பொறுமை, பரிவு, சமாதானம், தாழ்ச்சி போன்ற நற்பண்புகளோடு அன்பில் என்றும் இணைந்து வாழ ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பர் என்று வாக்குரைத்தவர் என் இறைவா, இன்றைய நாளில் திருப்பலியை நிறைவேற்றும் வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்களையும் உம் திருவருட் சாதனத்தை பெற்றிருக்கும் மணமக்களையும் திருப்பலியில் பங்கேற்க உள்ள அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே இறைவன் நினைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று வாக்குரைத்தவரே என் இறைவா, மணமக்கள் ஆகிய இவர்கள் திருக்குடும்பத்தை போல் மாசில்லா அன்பில் இணைந்து வாழவும், இவர்களின் இரு குடும்பத்தாரும் இணைந்து நிகழ்த்திய திருமணத்தை நல்லபடியாக நிகழ ஆசீர்வதிற்காக உம்மை நன்றி கூறுகிறோம். மேலும் எல்லா தீங்கும் இருந்து இவர்களை காத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். திருமணம் எனும் அருட்சாணத்திலே இணைக்க பெற்றிருக்கின்ற ஸ்ரீபன்ராஜ், ஐரின் பிரியா இவர்களுக்காகவும் இவர்கள் அமைக்கப் போகின்ற இந்த இல்லற வாழ்க்கையானது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலும் அன்னை மரியாளுடைய உறுதுணையாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இல்லமாக வாழ இந்த வேலை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம். இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக இந்த வேலையிலே மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உமது திருப்பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ள செய்தல்லாம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல். திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீ நிறுவிய ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கை மன ஒற்றுமையின் இனிய நகர்த்தாலும் அமைதியின் முடிவில்லாத பிணைப்பான நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனல்ல அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்வதற்கிற முறையில் விளைவிக்கின்றேன். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திருவையை வளர செய்கின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண என்ற ஊழியம் புரிய தகுந்தனைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி மற்றும் எல்லா திருநீளராக அனைவருடன் திருவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியினுடைய ஏற்றுள்ள எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் போந்தராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இப்பொழுது மனம் முடித்து அவரது அடியார்கள் ஆகிய இம்மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும், புனித உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். அன்பாதவர்களே, இந்த திருப்பலியிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியானது மணமக்களை நாம் ஆசீர்வதிப்பது. இங்கு நாம் அனைவரும் ஒன்று கூடியிருப்பது இவர்களுக்காக ஜெபிக்கவும், இவர்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழியவும் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த வேலை சிறப்பாக நம்முடைய வலது கரத்தை நீட்டி இதோ இந்த மக்களுக்கு ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாம் அனைவரும் ஜெபிப்போம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்களின் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தல் ஆகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னிறுத்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்பட்டு உமது ஆசியை நாடி நிற்கும் ஓம் அடியார்கள் இவர்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றி அருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக.
உம் அடியார் ஸ்டெபான் ராஜ் ஐரின் பிரியாவில் அன்பும் அமைதியும் அருளும் கொடுக்கொண்டிருப்போனாக. திருநூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான இவர் என்றும் அருள்வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்று ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பு அளித்து கிறிஸ்து தம் திருவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே இப்பொழுது வேண்டுகின்றோம், உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உம் கடலையிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வராக. ஆண்டவரே இவர்களுக்கு மக்கள் பேறு அளித்தள்ளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சென்று திருமணத்தில் இணைக்க பெற்றிருக்கின்ற ஸ்டெபான் ராஜ் ஐரின் பிரியா இவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது உயிர்ப்பின் வழியாக நம் அனைவருக்கும் அமைதியும் சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார். அதே அமைதியும் சமாதானத்தையும் ஏதோ இன்று திருமண வாழ்க்கையிலே இணைந்திருக்கின்ற ஸ்டெபான் ஐரின் பிரியா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அமைதியும் சமாதானத்தை கொடுக்கின்றார். அந்த அமைதியும் சமாதானத்தையும் நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இவரே நம் ஒவ்வொருவரையும் இந்த திருவிருந்துக்கு அழைத்திருப்பவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. Una
ஆண்டவரே, திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்த இவர்கள் அன்பினால் ஒருமணிப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற தலைவனுக்கு தெரிவிப்போம். என்றுமுள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசையும் நண்பர்களிலிருந்து ஆறுதல் பெற்று அனைவரிடமும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுடன் வரவேற்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், இருப்பதை நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அமர்வோம். நன்றி கூறிய பிறகு உடனடியாக நீங்கள் எல்லாரும் ஆலயத்திலிருந்து வெளில போயிடணும் சீக்கிரமாக. நான் அடுத்து திருப்பலி இருக்குது, தந்தை ரெடியாக இருக்கிறாரு. நன்றி கூறிய பிறகு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு மிக விரைவாக நாம் ஆலயத்திலிருந்து செல்வோம். ஆண்டவரின் அருளாலும் அன்னையின் பரிந்துரையினாலும் நடைபெற்ற இச்சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றிய பங்கு தந்தையர்களுக்கு எங்கள் இருவீட்டார் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நிறைவான இறை பிரசனத்தில் திருமணம் என்ற திருவருட் சாதனத்தை நிறைவேற்றிய எம் பாசமிகு மடிப்பாக்கம் லூர்தன்னையின் பங்கு தந்தை அருத்தந்தை யாக்கோபு அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க மணமகனின் தந்தை திரு வில்லியம் ஜேம்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பன்னூர் அருத்தந்தை டாமினிக் சாவியோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க மணமகனின் பெரிய தகப்பனார் திரு தாமஸ் அவர்களை அழைக்கிறேன். பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்களோடு இத்திருமணத்தில் பங்கேற்ற அனைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Family and friends for sharing this special day with us and for helping to make it so memorable. We also have refreshments arranged for you in the basement of the church. Thank you.